ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் எல் பிரைடல் மேக் ஓவர். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு எல் பிரைடலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜர்தோசி யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஆரி ஒர்க் டிசைன் பண்ணோன்றதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஜர்தோசி யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக நம்ம வீடியோவை பார்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பண்ணணும், எந்த ஷேப்பில் ஜர்தோசி கட் பண்ணணும், எப்படி எல்லாமே ஜர்தோசி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஷேப்பில் கட் பண்ணினா மட்டும்தான் நம்மளோட ஃபினிஷிங்காக வரும். ஸோ அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெக் டிசைனில் நான் என்னோடய கிளைண்ட் எனக்கு பாட் நெக் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு 3 லேயர் செயின் ஸ்டிச் போட்டுவிட்டேன். அடுத்து 1 லேயர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 4mm பீட்ஸ் வச்சு நான் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் அந்த லுக்கோட பிக்சர். தென் இந்த டிசைனில் பாட் நெக்கில் அந்த கர்வில் எண்டு அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அந்த எண்டிங் பாயிண்ட்லேயும் நான் அந்த மெஷர் பண்ணி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன். அந்த மார்க்கிங் பண்ண இடத்துல எல்லாம் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணுறதுக்காக இந்த டிசைன் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். க்ளூலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு ஸ்டோனாக எடுத்து நான் ஸ்டிக்கிங் பெனில் அந்த ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம எதுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு இதையுமே ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆரி ஒர்க் டிசைன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் நம்மளுக்கு கிளியராகவும் ஒரே மாதிரி சேமாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம டேப் வச்சு ஒவ்வொரு இன்ச்சாக மெஷர் பண்ணி நம்ம அதை அந்த டிசைனுக்கு கம்ப்ளீட் லுக் கொடுக்கறதுக்காக நம்ம இது மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணுறதுக்கும் மெஷர்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறதுக்கும் அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே டேப் வச்சு மெஷர் பண்ணியே நீங்கள் இந்த டிசைன்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் என்னோடய டிசைனுக்கு எப்பொழுதுமே நான் டேப் வச்சு மெஷர் பண்ணி தான் 1 இன்ச்சு 1/4 இன்ச்சுன்னு சொல்லி டேப் வச்சு தான் நான் மெஷர் பண்ணி தான் ஒவ்வொரு ஒர்க்குமே நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். க்ளூ வச்சு நம்ம ஸ்டோன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம அதை நெக்ஸ்ட்டு ஃப்ளவராக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜர்தோசிலாம் எடுத்துக்கோங்க. ஜர்தோசி எடுத்துகிட்டு உங்களுக்கு நீங்கள் ஃப்ளவர் வைக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்மால் சைஸ் வேணும், மீடியம் சைஸு, பிக் சைஸுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி அந்த சைஸில் நீங்கள் ஜர்தோசி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்று அளவு வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்லாம் அந்த அளவு வச்சு நம்ம ஜர்தோசி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் எப்படி கட் பண்ணுறத இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் எப்படி இப்போ கட் பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்களும் அந்த ஒரு சாம்பிளை நம்ம வச்சு நெக்ஸ்ட்டு ஜர்தோசியெல்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜர்தோசி ஒரே மாதிரி கட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபைனல் லுக் நீட்டாகவும் கிடைக்கும். நம்ம சின்னது பெருசுன்னு கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளவருமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஸோ அதுக்காக நம்ம இதை முக்கியமாக ஜர்தோசியில் மெயினான டிப்ஸே இது தான். நம்ம கரெக்டாக ஈவனாக கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கட் பண்ண இதெல்லாம் எடுத்து நான் ஒரு ஒன் சைடு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஜர்தோசியை எடுத்துகிட்டு அதை ஊசி நான் நரம்பில் தான் அந்த ஃபுல் டிசைனுமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ சில பேர் த்ரெட்டில் பண்ணுவாங்க, சில பேர் நரம்பில் பண்ணுவாங்க. ஸோ நரம்பு நம்மளுக்கு க்ரிப்பாக இருக்கும். ஸோ நீட்டான ஃபினிஷிங்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் நரம்பில் வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ண கற்றுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஜர்தோசி எல்லாமே நம்ம ஒன்றா எப்படி நம்ம ஃப்ளவராக மேக் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். கட் பண்ண ஜர்தோசி எல்லாமே ஒன் சைடாக வச்சுருக்கோமா, அதை ஒன்றா நீங்கள் எடுத்து அந்த ஊசி நரம்பில் கோத்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் எப்படி இந்த ஃப்ளவரை ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு ஃபினிஷ் பண்ணுறன்றதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு ஃப்ளவருக்குமே நம்ம ரொம்ப கேப் விடக்கூடாது. இந்த ஃப்ளவரோட எண்டு பாயிண்ட் எங்கே முடியுதோ அதிலேருந்து தான் நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கும் நம்ம அடுத்த ஃப்ளவரை ரெடி பண்ணணும். இதே மாதிரி ஊசியை வச்சு நான் அடியில் குத்திக்கிறேன். திருப்பி இந்த ஃப்ளவரை பிடிச்சிக்கிட்டு நம்ம இது க்ரிப்பாக இருக்கணுன்றதுக்காக ஃப்ளவரோட சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சும் அதுக்கு கொஞ்சம் அடுத்த லைனுக்கும் நம்ம திருப்பி அந்த ஊசியை ஸ்டிக் பண்ணும்போது ரொம்ப க்ரிப்பாக இருக்கும். நெக் டிசைன்லேயே நம்ம அங்கங்கே கேப் இருக்கின்றனால நம்ம சிங்கிள் டிசைனாக கொஞ்சம் மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம சுகர் பீட்ஸ் அண்ட் 2mm பீட்ஸ் வச்சு ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதை அப்படியே விடாமல் க்ளூ வச்சு ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோனை வச்சு நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் இருக்க மாதிரியே நான் எப்படி இந்த வீடியோவில் அப்ளை பண்ணுறேனோ அதே மாதிரியே அப்ளை பண்ணி இந்த க்ளூ ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோனை வந்து ஒட்டி வச்சாச்சு. அதை ட்ரை ஆக விட்டுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பெல்லாம் பண்ணணுமே. நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு கர்வ் மாதிரி போட்டு செயின் மாடலில் இருக்க அந்த ஒயிட் ஸ்டோனை வந்து நான் வந்து இதில் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இன்னுமே கிராண்டான லுக்காக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் நெக் டிசைன் பார்க்க போகிறோம். நம்ம பேக் நெக்கில் என்ன டிசைன் போட்டோமோ அதே தான் நம்ம ஃப்ரண்ட் நெக்குமே போட போகிறோம். ஸோ அதே மாதிரி செயின் ஸ்டிச், சுகர் பீட்ஸ் அண்ட் 4mm பீட்ஸ் அண்ட் திருப்பி நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃப்ளவராக வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது என்னோடய மகளுமே சேர்ந்தாம்மா நானும் பண்ணுறேன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் இன்சைட் பண்ணும்போது த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணி நான் சென்டர் பாயிண்ட்டில் குத்திட்டு அதை ஒரு ஃபிங்கர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து என் பொண்ணு தான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ அவளுமே இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா. நான் பெரிய பொண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அவளுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். எப்படி த்ரெட் ஒர்க் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி வந்து இந்த த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கேன்றதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டடாக ஒவ்வொரு ஃப்ளவருக்குமே நான் எப்படி பண்ணேன்றதை கொடுத்துருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நான் வந்து லைட் பீச் கலரில் ஒரு த்ரெட் ஒர்க் எடுத்து ஊசி நூலில் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு 2 ரொட்டேட் பண்ணி கீழேருந்து மேலே வந்து ஊசியை வந்து குத்திக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த நூலை நான் பண்ண மாதிரி 2 தடவை ரொட்டேட் பண்ணி திருப்பியும் நம்ம வந்து அந்த சென்டர் பாயிண்டில் வந்து வச்சு நம்ம குத்தும்போது அந்த லாஸ்ட் நூல் முடிகிற வரைக்குமே நம்ம வந்து அதை ஒரு விரலால் அமைக்கி பிடிச்சிக்கோங்க. கீழே வந்து அதை வந்து நம்ம வந்து மெதுவாக இழுக்கணும். ஸோ இழுக்கும்போது அந்த நாட்டில் வந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஒரு விரலால் செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு நாட் மாதிரி நம்மளுக்கு வந்து விழுந்துடும். ஸோ அது பார்க்கும்போது ஃபினிஷிங் லுக்காக நீட்டாகவும் இருக்கும். இது மாதிரி தான் நம்ம த்ரெட் ஒர்க் வந்து ஜர்தோசியில் வந்து யூஸ் பண்ணணும். இதில் வந்து நிறையா டிசைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் என்னோடய கிளைண்ட் வந்து எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்ட்டு கேட்டனால நான் இந்த டிசைனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இது மாதிரி நிறைய டிசைனில் வந்து இந்த த்ரெட் ஒர்க் வச்சு நிறையா டிசைன் பண்ணலாம். இது அந்த அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எழில் பிரைடல் மேக் ஓவரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ் வந்து நான் என்னோடய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸும் நான் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆரி ஒர்க் டிசைன் மட்டும் இல்லாமல் மேக்கப், பிரைடல் மேக்கப் அண்டு சாரீ ட்ராப்பிங் அண்டு ப்ரீ ப்ளீட்டிங்லேருந்து எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ரீசெண்டாக ஹேண்ட்மேட் ஜுவல்லரியுமே நான் ஓனாக வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் எழில் பிரைடலை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்குமே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் போய் நம்ம வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பார்க்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃப்ளவர்லையுமே நான் த்ரெட் ஒர்க் வந்து எப்படி பண்ணேன்னது இந்த வீடியோவில் பார்த்தீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இது மாதிரி மோர் வீடியோ பார்க்கணுன்னா எழில் பிரைடல் மேக் ஓவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.